ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம ரெகுலராக பேசக்கூடிய சென்டென்ஸு தாங்க. அதாவது நம்ம ரெகுலராக தமிழில் பேசக்கூடிய சென்டென்சஸ், அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ். எனக்கு பசி இல்லை. இப்போ அம்மா நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க, நம்ம அப்போ சொல்லுவோம் இல்லைங்களா, இல்லைம்மா எனக்கு பசிக்கலை, நான் அப்புறமா சாப்பிட்டுன்றேன், ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுன்றேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஹங்கரி, எனக்கு பசி இல்லை. ஐ ஆம் நாட் ஹங்கரி, எனக்கு பசி இல்லை. அம்மா நீங்கள் என் மீது கோபமாக இருக்கீங்களா, நான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அம்மாக்கிட்ட. ஏம்மா என் மேலே எனக்கு கோவமா உங்களுக்கு, நான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நீங்கள் என் மீது கோபமாக இருக்கீங்களா? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நீங்கள் என் மீது கோபமாக இருக்கீங்களா? நம்ம எப்போதும் சந்திக்க வேண்டும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்போம் இல்லைங்களா, அம்மா நம்ம எப்போ மீட் பண்ணலாம், கம்மிங் சண்டே மீட் பண்ணலாமா, இல்லை மண்டே மீட் பண்ணலாமா, ஏதாவது ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள், ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? நாம் எப்போது சந்திக்க வேண்டும். when should we meet? when should we meet? நாம் எப்போது சந்திக்க வேண்டும். when should we meet? நான் உன்னை எப்போது அழைக்க வேண்டும். அம்மா நான் உனக்கு எப்போ கால் பண்ண வேணும், நான் எப்போ உனக்கு எந்த டைமுக்கு கால் பண்ண வேணும், நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்போம். நான் எப்போ உனக்கு கூப்பிடுமாச்சு, நான் எப்போ உனக்கு கால் பண்ணட்டும், ஈவினிங் பண்ணவா, மார்னிங் பண்ணவா, இல்லை ஆஃப்டர்நூன் பண்ணவான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். நான் உன்னை எப்போது அழைக்க வேண்டும், அதாவது நான் எப்போது உனக்கு கால் பண்ண வேண்டும்னு கூட சொல்லலாம். when should I call you? when should I call you? நான் உன்னை எப்பொழுது அழைக்க வேண்டும். when should I call you? எனக்கு பசி இல்லை. I am not hungry. நீங்கள் என் மீது கோபமாக இருக்கீங்களா? are you angry with me? are you angry with me? நாம் எப்போது சந்திக்க வேண்டும். when should we meet? when should we meet? நான் உன்னை எப்பொழுது அழைக்க வேண்டும். when should I call you? when should I call you? நான் உன்னை எப்பொழுது அழைக்க வேண்டும். எனக்கு பசி இல்லை. ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நீங்கள் என் மீது கோபமாக இருக்கீங்களா? வென் ஷுட் வி மீட்? நாம் எப்போது சந்திக்க வேண்டும். வென் ஷுட் ஐ கால் யூ? நான் உன்னை எப்பொழுது அழைக்க வேண்டும், அதாவது நான் எப்போது உன்னை கூப்பிட வேண்டும் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். யோசித்து எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி எனக்கு அது கொஞ்சம் என்னென்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா. இப்போ நம்ம பிரதரோ சிஸ்டர் ஏதோ சொல்ல வருவாங்க, ஆனால் மறந்துருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், நீங்கள் யோசித்து எனக்கு தெரியப்படுத்துங்க. திங்க் அபவுட் இட் அண்ட் லெட் மீ நோ. திங்க் அபவுட் இட் அண்ட் லெட் மீ நோ. யோசித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். திங்க் அபவுட் இட். திங்க் அபவுட் இட் அண்ட் லெட் மீ நோ. நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்களாவே யோசித்து பாருங்களா என்னன்னு சொல்லிட்டு, எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல, நீங்கள் யோசித்து பாருங்களான்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களா. திங்க் அபவுட் இட் யுவர் செல்ஃப். திங்க் அபவுட் இட் யுவர் செல்ஃப். நீங்களே யோசித்து பாருங்கள். திங்க் அபவுட் இட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அம்மா நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு சொல்லுங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். யூ திங்க் அபவுட் மீ. யூ திங்க் அபவுட் மீ. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறீர்களா? யூ திங்க் அபவுட் மீ. யூ திங்க் அபவுட் மீ. நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறீர்களா? யூ திங்க் அபவுட் மீ. நீங்கள் எப்போதும் நேர்மறையாக நினைக்கிறீர்கள். நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க. சொல்லுவாங்க சில பேர், நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் நீங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு. அப்போ சொல்லலாம், யூ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். யூ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். நீங்கள் எப்போதும் நேர்மறையாக நினைக்கிறீர்கள். யூ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். நீங்கள் எப்பொழுதும் நேர்மறையாக நினைக்கிறீர்கள். நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவ் திங்கிங் தாங்க, நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். யோசித்து எனக்கு தெரியப்படுத்துங்க. திங்க் அபவுட் இட் அண்ட் லெட் மீ நோ. நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவீங்களா. திங்க் அபவுட் இட் யுவர் செல்ஃப். திங்க் அபவுட் இட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறீர்களா? யூ திங்க் அபவுட் மீ. நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறீர்களா? யூ திங்க் அபவுட் மீ. நீங்கள் எப்போதும் நேர்மறையாக நினைக்கிறீர்கள். யூ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். யூ ஆல்வேஸ் திங்க்
பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ், உங்களுக்கு எந்த புத்தகம் வேண்டும்? அம்மா நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த புத்தகம் வேண்டும், எந்த மாதிரியான புத்தகம் வேண்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். விச் புக் டூ யூ வாண்ட்? விச் புக் டூ யூ வாண்ட்? உங்களுக்கு எந்த புத்தகம் வேண்டும்? உங்களுக்கு எந்த புத்தகம் வேண்டும்? விச் புக் டூ யூ வாண்ட்? யாரோ உங்களை அழைக்கிறார்கள், யாரோ உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. someone is calling you. someone is calling you. யாரோ உங்களை அழைக்கிறார்கள், அதாவது யாரோ உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, யாரோ உங்களை அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். விச் புக் டூ யூ வாண்ட்? உங்களுக்கு எந்த புத்தகம் வேண்டும்? விச் புக் டூ யூ வாண்ட்? உங்களுக்கு எந்த புத்தகம் வேண்டும்? someone is calling you. யாரோ உங்களை அழைக்கிறார்கள். someone is calling you. யாரோ உங்களை அழைக்கிறார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், கிளாஸ் ரூம் சென்டென்சஸ் இப்படி நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.